Hello all, welcome to Sharmi Spicy Kitchen. இன்னைக்கு Tandoori Chicken எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients: ginger garlic paste 1 tablespoon, Garam Masala 1 tablespoon, Coriander powder 1 tablespoon. இது வந்து ghee melt பண்ணி வச்சிருக்கேன் 1 tablespoon, Garam Masala 1 tablespoon, chilli powder 1 tablespoon, salt to taste, Kasuri methi 1 teaspoon, lemon juice 2 tablespoons, turmeric half a teaspoon, chicken leg pieces இந்த மாதிரி நான் 3 pieces slits பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி, and curd ரொம்ப திக்கா இருக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 மேரினேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு லெமன் ஜூஸ், சில்லி பவுடர், சால்ட் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெக் பீஸையும் இதில் நல்லா மேரினேட் பண்ணணும். இந்த ஸ்லிட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்லிட்ஸில் எல்லாத்துலேயும் இந்த மேரினேஷன் நல்லா ஊறுற அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் மேரினேஷன் ஃபார் திஸ் ரெசிபி. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இது மாதிரி மேரினேட் பண்ணால் போதும். செகண்ட் மேரினேஷன் இருக்குது, 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இந்த மேரினேஷன் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட செகண்ட் மேரினேஷன் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பவுலில் curd, ginger garlic paste, turmeric powder, இது cumin powder, Garam masala, धनिया powder, இது வந்து ghee, and this is kasuri methi. Kasuri methi எப்பவுமே இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். and mix everything together. இதில் நம்ம சால்ட் எதுவும் ஆட் பண்ணலை, பிகாஸ் ஆல்ரெடி சால்ட்டு, லெமன் ஜூஸ் ப்ளஸ் சில்லி பவுடர் எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேஷனில் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மேரினேஷனுக்காக இந்த சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மேரினேஷன் இதில் நல்லா நம்ம எல்லா இடத்துலையும் உள்ளே போகிற மாதிரி மேரினேட் பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் மேரினேஷன் இஸ் ஆல்சோ ரெடி. இதுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், லைக் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கிடைக்கிற மாதிரி. இஃப் யூ வாண்ட் கலர் யூ கேன் ஆட். நான் இதில் கலர் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இதை ஒரு 1/2 hour to 40 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில். ஸோ 40 minutes அப்புறம் பார்க்கலாம். ஓடிஜியை வந்துட்டு தந்தூர் மோடில் 180 degreesல 20 minutes ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஆஃப்டர் 20 minutes மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்கன் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து நான் அதில் போட்டிருக்கேன். அண்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் ஒரு பிளேட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். எதுக்குன்னா வந்து சப்போஸ் ட்ரிப் ஆச்சுன்னா கூட இந்த சிக்கனில் இருக்கிற மேரினேஷன் நமக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. அதனால் இந்த மாதிரி லெட்ஸ் ஜஸ்ட் பிளேஸ் இட் ஆன் திஸ் ரேக். திஸ் இஸ் டன். இதை வந்து நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். ஸோ இப்போ ஓடிஜிக்குள்ளார இருக்குது. நவ் இதை நான் இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்குள்ளார நம்ம வச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் 10 minutesக்காவது ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும். பிகாஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கிற ஹீட் வெளியில் வந்துடும். ஸோ ப்ளீஸ் டு நாட் ஓப்பன் அட்லீஸ்ட் ஃபார் 10 minutes உள்ளே வச்சதுக்கப்புறம். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இது நல்லா டார்க்காக மேல் பகுதியில் வந்துட்டு குக் ஆகிருக்கு. திருப்பி நம்ம மறுபடியும் இதை உள்ளே வைப்போம்.
அகெயின் 220 degrees டெம்பரேச்சரில் வச்சு நான் ஒரு 15 minutes வைக்க போகிறேன். ஓகே, இது இப்போது ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, தந்தூரி சிக்கன் இஸ் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.